நான் தமிழ்நாட்டில பல பரோட்டா கடையில சாப்பிட்டுருக்கேன். ஆனா, இந்த பரோட்டா சால்னாவ சாப்பிட்டு அசந்துட்டேன். ரீசென்ட்டா நான் சிதம்பரம் போயிருந்தப்ப, இந்த கடைக்கு கண்டிப்பா போணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். தமிழ்நாட்டில நெறைய ஹைப்டு ஸ்பாட் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். அதுக்கேத்த மாரி செம கூட்டம். எடுத்தோனே 2 பரோட்டா. அது கூட மட்டன் பிரியாணி. அவங்களோட சிக்னேச்சர் கடாய் சிக்கன். ஃபர்ஸ்ட்டு அந்த பரோட்டாவ பார்க்குறப்ப ஆஸ் யூசுவல் தான் இருந்தது. ஆனா, அத தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது செம சாஃப்ட். பட் அது ஹைலைட் கிடையாது. பரோட்டாக்கு குடுக்குற சால்னா. இந்த பரோட்டாக்குன்னே பிறந்த ஒரு சால்னா அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட்டு பைட்லயே காலி. இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டான சால்னா சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சுட சுட பரோட்டாக்கும், சால்னாக்கும் சான்ஸே இல்ல. இந்த மட்டன் பிரியாணி. மட்டன் சூப்பர் சாஃப்ட்டு. நல்ல ஒரு சீரக சம்பா பிரியாணி. அண்ட் அவங்களோட கடாய் சிக்கன். இதுவும் அவங்க வந்து ரொம்ப ஹைப் குடுத்தாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆஸ் யூசுவலான கடாய் சிக்கன். பட் இந்த பரோட்டா சால்னா இருக்கு பாருங்க. இதுக்காகவே நான் திரும்ப போணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு பரோட்டா வெறியரா இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு ஸ்பாட் தான் சிதம்பரம் மூர்த்தி கஃபே. பில் இதுதான். இந்த டேஸ்ட்டுக்கு இந்த பிரைஸ் தாராளமா குடுக்கலாம். இத சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழ வந்தோனே ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம். அவ்வளோதான்.